ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதி நமஸ்துதி. இந்த சிதம்பரத்துடைய சிறப்பு நம்ம சொன்னோம். தில்லைகாளி எப்படி உருவானால் என்றால் அம்பாளுடைய கோபம். ஏன்னா ஆடிட்டே ஒரு நடன கலையை ஆடும்போது இவர் பெருமான் என்ன பண்ணாரு, நாராயணமூர்த்தி காலை தூக்கணுன்னு காலை தூக்கிட்டாரு. அந்த மாதிரி தூக்க முடியுமா? அவர் உடம்புல தான் அவன் இருக்கா, பாதி அதுலேருந்து தானே இருக்கா. ஆனால் சொருபம் உலகத்துக்கு தெரியணும் இல்லையா? இப்படி வந்து நடனம் அப்படி காலை தூக்கி மேலே பார்க்கறது அப்படின்னு நம்ம கோபம் உருவாகி போச்சு. கோவம்னா அவன் காதி சுரூபமாக உருவாயிட்டா. உடனே பெருமான் சாந்தப்படுத்துறாரு. சாந்தப்படுத்தும் போது அந்த அம்மையார் அந்த சுரூபத்தை கீழே அனுப்பும்போது தான் சிதம்பரம் தில்லைகாளி அப்படின்னு சிதம்பரத்தில் இருக்கு. நீங்கள் முக்கியமாக சிதம்பரம் போனால் இதையும் பார்க்கணும். அவருடைய சுரூபம் தான். அப்போ தான் சுவாமி நம்ம பாட்டு ஆடிக்கிட்டே இருக்கிறோம். இந்த தில்லைவனம் எல்லாம் கூடான கூடி மாணவர்களும் மூவர்களும் தெய்வ லோகங்களும் எல்லோரும் வந்து அந்த காட்சியை பார்க்கிறார்கள். இந்த சுரூபம் எங்கே பூமிக்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் பெருமானுடைய திருக்கால். சிதம்பரத்திலே அம்மையாரும் பெருமானும் சிதம்பரத்திலே கால்பட்ட இடம்தான் திரு ஆகாய தலம் என்று இதை வர்ணிக்கப்படுகிறது. ஆனால் நடராஜ பெருமானும் சிவகாமி ஆகாயத்திலே இருக்கு. லோகத்திலே ஆகாய தலத்திலே ஒரு தெய்வம் இருப்பதென்றால் அது தில்லைதான், அது மாறுபட்டு அல்ல. ஆனால் அந்த சுரூபம் பெருமானாடிய சொருபம் சிதம்பரம் என்ற ஒரு ரகசியம் என்று எத்தனையோ கவிதைகள் சொல்லுகிறார்கள். அம்பாளுடைய அனுகிரகத்தில் இதை சொல்றோம். சிதம்பரம் வாரீரோ. இந்த பூதகணம் 5 தலத்திற்கு உயர்ந்த பூதகணம் சிதம்பரத்துக்கு வாரீரே என்று கேட்கும்போது பெருமான் கைலாச லோகத்தில் அனுப்புகிறார். அனுப்பி ஒரு தலத்துக்கு ஒரு பூதம் என்ன மக்களை வந்தவர்களுக்கு என்ன செய்யும், என்ன அதனுடைய பிராபரம் என்று அனுப்புவதுக்கு தான் இந்த பகவான் அம்சார். இதனுடைய சிறப்பு சிதம்பரம் வாரீரோ திருநடராஜனின் சிவகாமி நடன காட்சியை வாரீரோ. சிதம்பரம் வாரீரோ திருநடராஜனின் சிவகாமியின் நடன காட்சியை வாரீரோ. சிதம்பரம் வாரீரோ. மானிட பிறவி மயக்கம் அருகுமே. இந்த மானிட பிறவி மயக்கம் அருகுமே. இந்த மகிமையை பாரீரோ. இந்த மகிமையை பாரீரோ. திருநடராஜ சிவகாமி நடனகலை தில்லையே மகிழும் இந்த சிதம்பரம் வாரீரோ. திருநடராஜ சிவகாமியின் நடன காட்சியை பாரீரோ. சிதம்பரம் வாரீரோ. இந்த சிதம்பரத்துடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆகாய தளத்துல அவர் ஆடுறாங்க. அது ஒரு தீவு மாதிரி, இளைஞர் தீவுன்னு கடலுக்குள்ள சொல்றோம் இல்லையா, தீவு மாதிரி அது. ஆனா இந்த மாதிரி பெருமான் இந்த மாதிரி உடைய சுரூபம் எங்கேயுமே இல்லை. பித்தனாய் உருவெடுத்தார், நடராஜனை வடிவெடுத்தார், பித்தனாய் உருவெடுத்தார், திரு அண்ணாமலையா உருவெடுத்தார். இப்படி பல வடிவங்கள் எல்லாம் பெருமானூருக்கு எத்தனையோ சொல்லுவோம், எண்ணற்ற முடியாது. பாருங்க, தீ என்ற எழுத்து நிறைய தென்னாடு தீயிலே உருவாகும். தீன்னு என்னது? இந்த பெருமான் நடராஜ பெருமான் இந்த காலை தூக்கினாரு, கங்கை தலையிலிருந்து வர அந்த தீ என்ற சுரூபத்திலே நடராஜ பெருமான் நடனம் ஆடிட்டு இருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு பெருமையை நம்ம கண்டறிகிறோம். இந்த தமிழ் சரத்திலே, இந்த தென்னாட்டிலே உள்ள தெய்வத்துடைய சிறப்பு எந்த நாட்டுக்குமே இயலாது. அப்பேற்பட்ட ஒரு வல்லமை உடைய இந்த திருநாட்டை, இந்த பெருமை நம்ம வாக்கியத்தை தமிழ் சரமாய் பிறந்தவர்களுக்கு, தமிழ் மண்ணிலே பிறந்தவர்களுக்கு, தமிழ் தாயாய் விளங்கி கொண்டிருக்கும் அன்னை மரகதம்பாள் உமையவள் கைலாசநாதனுடைய திருப்பெருமையை இந்த பிடி சேனலிலே ஒரு பெருமையை சொல்லிக் கொண்டிருக்கும். இந்த சிதம்பரத்தில் வந்தால் ஆகாய தலம், இந்த தலை பார்த்தீங்களா ஆகாயம், இந்த தலையினுடைய சிறப்பு என்ன, இதனுடைய ஆபத்து என்ன, காக்கப்பட்டதுதான் இந்த பூதகணமாக விளங்குகிறது. இதனால் இந்த தலைபாரம், தலைவழி, தலை சுரூபம் நமக்கு, அதான் தலை கவசம் போட்டு ஓட்டுங்க தலை இப்ப சொல்றாங்களே, இவங்களுடைய சிறப்பு இருந்தால் எந்த கவசமும் தேவையில்லை அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா இருந்தாலும் ஒரு சட்டத்துக்கு அது கட்டுப்படணும். இருந்தாலும் தலை கவசத்துக்குரிய பூதகணம் 5 பூதகணத்திலே இந்த ஆகாய தலத்துக்கு வந்தால்
இந்த பூதகணம் தலைவருடைய சிறப்புகளுக்கெல்லாம் காக்கப்பட்ட ஒரு வல்லமையாக விளங்கி கொண்டு இந்த பிடிபி தலையிலே பெருமையாக சொல்கிறோம். இந்த சிதம்பரத்தை பாருங்கள். இந்த தலைகவசத்தினுடைய ஒரு ஆபத்துகளை நீக்குங்கள். பூமி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்து. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.